இப்போ இது போலத்தான் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று வந்துவிட்டால், இந்த உயிரனுபவத்தை பெற வேண்டும் என்று வந்துவிட்டால், பிறந்து பிறந்து இன்பமும் துன்பமும் அடிக்க அடிக்க ஒரு சில பேர் இந்த தவளை போல உண்மையான ஞானம் எய்தி வெளியிலே வந்து இறைவனை பற்ற வேண்டும் என்று பற்றி முத்தி அடைந்து விடுவார்கள். முத்தி என்றால் என்ன என்றால் வேற ஒன்றும் இல்லை, இறைவனோடு கலந்து போகிறது. இப்போ நம்முடைய அறிவு இருக்கிறதே, அதுக்கு வியாபக அறிவு இல்லை. அறிவுக்கு எப்போவுமே பரவுகிற குணம் இருக்கும். அதனால தான் அறிவை ஒளியோடு ஒப்பிடுகிறார்கள். ஒரு விளக்கை கொளுத்தி வச்சா அது அப்படியே பரவும், அந்த வெளிச்சம் பரவும். அதுபோல் ஒருத்தனுடைய அறிவு பரவும். இப்போ இந்த அறிவை ஒளியோடு பரவுறதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், நமக்குள்ளே ஒரு அறிவு இருந்தால் அந்த அறிவினுடைய பயன் முத்தியை அடைய வேண்டும். முத்தி என்பது அதுதான், இறைவனோடு இரண்டர கலந்து விடுவது. நம்முடைய உடம்புக்குள்ளே நமக்கும் ஒரு அறிவு இருக்கிறது, சிற்றறிவு. அது என்ன செய்யும்? உடம்பளவிலே வியாபகம் பெறும். இப்போ எனக்கு இதில் தொட்டாலும் தெரிகிறது, இதில் தொட்டாலும் தெரிகிறது, முதுகில் தொட்டாலும் தெரிகிறது. அப்போ என்ன? என்னுடைய உயிர் என் உடம்பெல்லாம் இருக்கிறது. அதுதானே நியாயம். ஆனால் இதில் தொட்டால் எனக்கு தெரியாது. ஏன்? என்னுடைய அறிவு இதுக்குமே இந்த உடம்பை தாண்டி போகாது. ஆனால் இறைவனுடைய அறிவு இந்த உலகம் முழுவதும் பரவும். எனக்கு எப்படி உடம்பு முழுவதும் பரவிற்றோ, இறைவனுடைய அறிவு உலகம் முழுவதும் பரவும். அதனாலே தான் உலகம் முழுவதையும் இறைவனுடைய உடம்பாக திருவள்ளுவர் சொன்னார்.